இப்போ நம்ம ஒரு சாமந்தி செடி வளர்க்குறோம். சில பாட்டெல்லாம் கூட நம்ம இது போல் பாட்டெல்லாம் கூட நம்ம பார்த்துட்டு ஒவ்வொரு பாட்டில் ஒவ்வொரு அழகாக நம்ம ஒவ்வொரு மெத்தடில் செடி வளர்ப்போம். அது போல் தான் நான் வந்து ஒரு மெத்தடில் செடி வளர்க்க போகிறேன் கிளாஸில். எப்படி நம்ம அந்த கிளாஸில் எருவெல்லாம் கலந்து நட போகிறோன்னு பார்க்க போகிறோம். சீக்கிரமாக பூக்கள் பூத்துரும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பதியம் வச்சிங்கன்னா கிளாஸ்லேயே பூக்கள் பார்க்கலாம். பாருங்கள், இவங்க விற்கிறதெல்லாம் கூட சின்ன சின்ன கன்று தான். இந்த செடிங்கெல்லாம் கூட கட்டிங்ஸ் மூலியமாக தான் வைக்கிறாங்க. இது நம்ம பதியம் பண்ண செடி. பாருங்கள் எவ்வளோ மொட்டி இருக்குது. இப்போ நம்ம இந்த செடியில் தான் கட்டிங்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ரொம்ப கடுகு போல் இருக்கிறதோ இல்லை அப்போ தான் மொட்டு வச்சுருக்கோம் அந்த கிளையை பார்த்து தான் நீங்கள் பிரான்ச்சஸ் கட் பண்ணி வைக்கணும். அது போல் வைக்கும்போது வேர் பிடிச்சி பூக்கள் பூக்கும். இந்த கிளாஸ்லேயே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இது போல் கிளாஸில் கூட வளர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் பால்கனியில் கூட வச்சுக்கலாம். நீங்கள் பாருங்கள், இது வந்து கிளாஸ் ஹோல்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா தண்ணி இறங்கிடணும். அப்போ தான் எந்த பாதிப்பு இல்லாத சாமந்தி செடி வளரும். இது வந்து வெறும் கொக்கோபீட்டு லைட்டாக தான் சாயில் கலந்துருக்கும், அவ்வளோதான். ரொம்பலாம் சேர்க்கலாம். இந்த கப்பு தொட்டின்னு நினச்சிக்கோங்க. கொக்கோபீட்டு ஒரு பிடி மண், அவ்வளோதான் அதில் இருக்கும். இது போல் கொஞ்சமாக மண் போட்டுட்டு கொஞ்சம் வந்து வெங்காயத்தூள், ரொம்ப போடக்கூடாது. வெங்காயத்தூள் கொஞ்சமாக, ஆனியன் பீஸ் போடணும். கொக்கோபீட் செடிக்கெல்லாம் இது போல் போடலாமா? மண்ணுக்கு தானே போடுவாங்கன்னா கொக்கோபீட் செடி கூட நான் போட்டுக்கேன், நல்லா தான் இருக்குது. இது போல் நம்ம திருப்பி கொக்கோபீட் போடுறோம். கொஞ்சமாக வாழைப்பழம் தோல் பாருங்கள், அதாவது சின்ன வாழைப்பழம் தோல். இது 2 போட்டிருக்கேன். பனானா பீஸ் போடும்போது அந்த மொட்டோடு நம்ம வைக்கிறோம். மொட்டு இல்லாததோ மொட்டோடவோ அப்படி வைக்கும்போது மொட்டு இல்லாதது மொட்டு வரும். சாமந்தி கிளையில் செடியில் மொட்டு வந்திருந்தால் மொட்டு பெருசாகும். அப்படி இது போல் டேப் பண்ணணும். நல்லா தட்டி விட்டிங்கன்னா செட் ஆகும். அதுக்கு சொல்கிறேன் நான். இது போல் வெங்காயத்தோல், வாழைப்பழம் தோல் போட்டுட்டு நீங்கள் முருங்கைக்கீரை இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் பவுட்ரு இருந்தால் முருங்கை பவுட்ரு. இது போல் நம்ம போட்டுட்டு கொஞ்சமாக கிளைய நம்ம கட் பண்ணி வைக்க போகிறோம். பாருங்கள், பூ பூக்கிறதோ இல்லை சின்ன சின்ன மொட்டு வந்த செடியோ வேரோடவோ இல்லை உங்களுக்கு கட்டிங்ஸ் வைக்கணுன்னா கட்டிங்ஸாக வைக்கலாம். நான் வந்து கட்டிங்ஸ் தான் வைக்க போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வளருது. ஏன்னா இது போல் வைக்கும்போது ரூட்டு வரும். ரூட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த முட்டையெல்லாம் பெருசாகிறதுக்கு தெரியும். உடனே பூக்காமல் சொல்கிறேன் நான். இது போல் வச்சுக்கலாம் பாருங்கள். இது போல் வச்சுட்டோம்னா கிட்டே இருக்கும் பூவெலாம் பார்க்கறதுக்கு. நான் ஒரே ஒரு பிரான்ச் தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதில் வந்து வேறு ஏதாவது எரு கலக்கணுமானா இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறோம். நீங்கள் ரைஸ் வாட்டரே கூட ஃபஸ்ட்டே கூட கொடுத்துக்கலாம், இப்போவே கூட கொடுத்துக்கலாம். நான் இப்போ ப்ளெயின் வாட்டர் தான் கொடுக்குறேன். அப்படியும் செய்யலாம். இது போல் கொடுக்கும்போது சூப்பராக வேர் பிடிச்சி நல்லா வளரும். இது போல் நீங்கள் நட்டுட்டு ரைஸ் வாட்டர் கூட நீங்கள் ஒரு 3 days கழிச்சு கூட கொடுத்துக்கலாம், இல்லை அப்போவே கூட ஊற்றிடலாம். அது போல் ஊற்றுறதுனால நல்லா அந்த கொக்கோபீட்டெல்லாம் நல்லா மக்கி நல்லா எருவாக ரெடி ஆகிடும். நம்ம சாயில் கொஞ்சம் சேர்த்துருக்குறோம். இந்த வாழைப்பழம் தோல், வெங்காயம் தோல் எல்லாம் போட்டுருக்குறோம், நல்லா வளரும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.